ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். புதினா பிரியாணி. இதை நம்ம பிரியாணி மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 4 வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம 2 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதனால் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா ரைஸ் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் ஃபுல்லாக ஒரு விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், அடி கூட பிடிக்கல, வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பாருங்கள். சாதம் ஒன்று கூட உடையவே இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை, சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.